குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் ஒர்க்கு உடம்பு முடியாது, தொடர்ந்து இது பண்ண முடியல. இனிமேல் நான் தொடர்ந்து கரெக்டாக கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் இன்று திங்கட்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி திதி அதிகாலை 12:15 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் அதிகாலை 1:26 வரை. அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம். அமிர்த யோகம், சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 6 to 7:30, ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10 to 12. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 இரவு 11:53 வரை. இன்று 23/3/2026 மார்ச் மாதம். இன்றைய ராசி நட்சத்திர பலன்கள். நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் நீதித்துறையும் வளர வேண்டும். நம்ம எந்தவித இதுவும் இல்லாமல் நீதி வழங்கினாதான் அந்த நீதித்துறையில் தலையீடு இருக்கக்கூடாது. நீதித்துறை வளர வேண்டும். இன்னொன்று, எல்லாம் நிறைய போர் நடந்துட்டு இருக்குது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு. ஆனால் இந்தியாவில் ரொம்ப நமது பாரத நாடு தலைவர்கள் அதை கையாண்டு எல்லாருக்கும் நட்பு நாடாக இந்தியா இருக்குது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இல்லை, போர் வேண்டாம். உலகத் தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அமைதியை தான் விரும்புகிறோம். நாம் அந்த போருக்கு செலவு பண்ணுற எவ்வளவோ பணம் எத்தனையோ மக்கள் பசியின்றி, ஆப்பிரிக்கா மக்கள், நிறைய நாடு மக்கள் உணவின்றி தவிக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு செலுத்தினா பரவாயில்ல. இல்லை, போர் செய்கிற அந்த நாடே நாட்டு மக்களின் நலனுக்காக அது செலவு பண்ணால் பரவாயில்ல. எதற்கு இத்தனை லட்சம் கோடி அத்தனை லட்சம் கோடி செலவுங்கிறாங்க? அதெல்லாம் போருக்கான ஒரு இதே இல்லை. அதே மாதிரி தேச தலைவர்கள் அமைதி தான் வேண்டும், போர் வேண்டாங்கிறது. ஓகே. மேஷம், அஸ்வினி நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். பரணி பணவரவு அதிகரிக்கும். கார்த்திகை பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும். ரிஷபம், கார்த்திகை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். ரோகிணி, செயல்களில் திடீர் தடை ஏற்படும். மிருகசீரிடம் எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும். மிதுனம், மிருகசீரிடம் செலவுகளால் நினைத்தது நடக்கும் நாள். திருவாதிரை, செயலில் பலன் தள்ளி போகும். புனர்பூசம், உடல்நிலையில் சிறிய பாதிப்பு தோன்றும். கடகம், வரவால் வளம் காணும் நாள். பூசம், வியாபாரத்தில் புதிய யுக்தியை கையாள்வீர்கள். ஆயில்யம், வெளியூர் பயணம் நன்மை தரும். சிம்மம், மகம், வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். பூரம், திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உத்திரம், பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். கன்னி, உத்திரம், நினைத்தது நடக்கும் நாள். அஸ்தம், நெருக்கடி விலகும். சித்திரை, எதிர்பார்த்த தகவல் வரும். துலாம், குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். சுவாதி, நிதானமாக செயல்படுவது நல்லது. விசாகம், எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள். விசாகம், தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம், விசாகம். அனுஷம், எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். கேட்டை, பணிபுரியும் இடத்தில் நல்லது நடக்கும். தனுசு, மூலம், ஆதாயமான நாள். போராடம், வியாபாரத்தில் ஏற்பட்ட இழுபறி சரியாகும். உத்திராடம், அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். மகரம், உத்திராடம், நெருக்கடி அதிகரிக்கும் நாள். திருவோணம், முயற்சிகளில் கவனம். அவிட்டம், செய்து வரும் தொழில் போட்டியாளர் சங்கடம் நீங்கும். வேலை பளு அதிகரிக்கும். சதயம், தாய்வழி உறவு நெருக்கடி ஆளாவீர்கள். புரட்டாதி, வேலை இழுபறியாகும். மீனம், முயற்சி வெற்றியாகும். உத்திரட்டாதி, வேலையை திட்டமிட்டு செய்வது நன்றி. ரேவதி, எதிர்பார்த்த பணம் வரும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வேலை வெற்றியாகும். கையில் பணம் புலவும். துலாம் ராசிக்காரர் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். குளிகன், மதியம் 1 to 3, சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டிரமம் காலை 7:30 to சந்திராஷ்டிரமம் காலை 7 வரைக்கும் கன்னி, அதன் பின் துலாம். பொது கார்த்திகை விரதம். சூரிய உதயம் 6:20, அஸ்தமனம் மாலை 6:21. சந்திர உதயம் காலை 9:36, அஸ்தமனம் இரவு 10:39. இப்படி இன்றைய தகவல் இருக்கிறது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் வெளியெல்லாம் போகணும். என்ன, எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை எப்படி தீர்ப்பது, என்ன செய்வது? நாம் அமைதியாக இருப்பது மிக அதுதான் நம்மளோட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.